வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் இதில் பயிற்சி 4ல் 1ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. கணக்கை நல்லா படித்து பார்க்கணும். இந்த மாணவ மாணவிகள் விகிதம் என்ன? 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% தேர்ச்சி பெறவில்லை. ஆனால் நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும். முதல்ல நமக்கு மொத்த விகிதம் வேணும். மொத்த விகிதம்னா இந்த ரெண்டை கூட்டிங்க, ஆண் பெண் விகிதம். அப்போது 5 + 3 இது யாரு? மாணவர்கள், அதாவது ஆண் பெண்ணு கூட எடுத்துங்க. ஆண் பெண். அப்போ மொத்த விகிதம் எவ்வளவு? 8. அப்படிலாம் மாணவர்கள், இது மாணவிகள். சரியா? இப்போ நம்ம தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் என்ன செஞ்சிருங்க? மொத்த விகிதம் 8 இருக்கு இல்லையா, அதை பகுதியில் எழுதிடணும். மாணவர்கள் எத்தனை? 5. அப்போ 5 மேலே எழுதணும். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எத்தனை சதவீதம் பாருங்க. இந்த 5/8ல் எத்தனை சதவீதம்? 16%. 16%. சுருக்கிடலாமா பாருங்க. இந்த 5/8 அப்படியே வந்துடும். இல்லைன்னா பெருக்கல் எத்தனை சதவீதம்? 16%. அப்போ 16%னா 16/100. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 8 2 16 ஈக்குவல் டு 5 2 பேர்னா 2 10 10/100. 10/100 பகுதியில் 100 இருக்கு. அப்போ தொகுதி மட்டும்தான் எத்தனை சதவீதம்? 10%. அப்போ மாணவர்களில் 10% பேர் என்ன செய்யலை? தேர்ச்சி பெறவில்லை. அதே மாதிரி தேர்ச்சி பெறாத மாணவிகள், தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம், மாணவிகளின் சதவீதம் கண்டுபிடிக்கலாமா பாருங்க. சதவீதம் இந்த இடத்துல பாருங்க ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை மடங்கு, எத்தனை விகிதம், விகிதங்களோட கூடுதல் எவ்வளவு? 8. இதில் மாணவிகள் எத்தனை பேர்? 3 பேர் இல்லையா? 3 மடங்கு. அப்போ 3. இந்த 3/8ல் தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை சதவீதம்? 8%ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 8%. இப்போ பாருங்க, 3/8 பெருக்கல், இல்லைன்னா பெருக்கல் 8%னா 8/100. இப்போ பாருங்க, இந்த 8 இந்த 8 கேன்சல் ஆயிரும். அப்போ 3/100 தான் மிச்சம் இருக்கு. 3/100. 3/100 அப்படின்னா எத்தனை சதவீதம்? 3%. 3%. இப்போ தேர்ச்சி பெறாதவர்களின் மொத்த விகிதம், தேர்ச்சி பெறாதவர்களின் அப்போ இதில் யார் யார் வந்துருவா? மாணவர்களும் வந்துருவாங்க, மாணவிகளும் வந்துருவாங்க. பெறாதவர்களின் மொத்த சதவீதம், பாருங்க. மாணவர்களில் 10% பேர் தேர்ச்சி அடையல, மாணவிகளில் 3% பேர் தேர்ச்சி அடையல. அப்போ ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 13%. இதான் என்னது? தேர்ச்சி பெறாதவர்கள். ஆனால் நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்றவர்கள். தேர்ஃபோர் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் விகிதம், மாணவிகளின் வீதம்னாலும் சதவீதம்னாலும் ஒண்ணுதான். சதவீதம். சரியா? சதவீதம் அப்படின்னா என்ன? 100 தான் சதவீதம். 100 தான் சதவீதம். அப்போ 100ல் 13 பேர். அப்போ 100ல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 13 மைனஸ். சதவீதம்னா என்னது? 100 தான். இங்கே எத்தனை சதவீதம் இப்போ இதாகிருக்காங்க? 13% தேர்ச்சி பெறல. அப்போ மிச்சம் இருக்கவங்க இதாகிருப்பாங்க. அப்போ 100 - 13. 100ல் 13 கழிச்சிட்டா 87% பேர் என்ன செஞ்சுருக்காங்க? தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.